வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம மனித நேயத்தை பத்தி ஒரு ஆழமான பார்வைய அலசப் போறோம். இது உங்கள பத்தியும், நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தை பத்தியுமான உங்க புரிதலையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் பார்வைன்னு சொல்லலாம். நாம இன்னைக்கு பேச போற விஷயம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து தான். இது வேதாந்த தத்துவத்தை அடிப்படையா வச்சிருக்கு. வேதாந்தம்னா அது ஒரு பழமையான இந்திய தத்துவம். இந்த பிரபஞ்சம்னா என்ன, அதுல நம்மளோட இடம் என்னன்னு ஆராயிற ஒரு தத்துவம். இதுல இருக்கிற வரிகள் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் ரொம்ப ஆழமானது. சரி, வாங்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய தத்துவ ஞானிகளையே ரொம்ப ஆழமா யோசிக்க வச்ச ஒரு கேள்வி இது. இந்த தத்துவ உரை இந்த கேள்விக்கு எப்படி ஒரு ஆச்சரியமான பதிலை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட முதல் பகுதி படைப்போட மகத்துவத்தை பத்தினது. அதாவது மனுஷங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு இந்த உரை சொல்லுது. இதுதான் நம்ம புரிதலுக்கான முதல் படி. இந்த வரிய பாருங்களேன், எவ்ளோ சிம்பிளா இருக்கு. ஆனா இதுக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? படைப்புங்கிறது நாம பாக்குற பொருட்களோட ஒரு தொகுப்பு மட்டும் கிடையாது. அதுக்குள்ள எண்ணற்ற சிக்கல்கள், ரகசியங்கள், அப்புறம் அழகுன்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த ஒரே ஒரு வரி நம்மளோட முழு சிந்தனைக்கும் ஒரு பெரிய அடித்தளத்தை அமைக்குது. அதாவது இந்த படைப்பை பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும், அதுவே நம்மள ஒரு படி மேல கொண்டு போகும்னு சொல்லுது இந்த டெக்ஸ்ட். இந்த பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய கேள்விகள்ல நாம ஈடுபடும் போது நம்ம கண்ணோட்டம் பெருசாகுது, நம்ம புரிதல் ஆழமாகுது, கடைசியில நம்ம சிந்தனையோட நிலையே உயர்ந்துடுது. சரி, இப்போ படைப்புங்கிற அந்த பெரிய விஷயத்திலிருந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா மனிதர்களோட இடத்துக்கு வருவோம். இதுதான் இந்த மொத்த விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? விலங்குகள், செடி கொடிகள், நட்சத்திரங்கள்னு எல்லாமே படைப்போட ஒரு பகுதி தான். ஆனா மனுஷங்களுக்கு மட்டும் ஒரு தனித்துவமான ஸ்பெஷலான இடம் இருக்குன்னு இந்த உரை ரொம்ப உறுதியா சொல்லுது. அப்படி என்ன ஸ்பெஷல்? மனுஷங்கள மத்த உயிரினத்திலிருந்து எது அலதா பண்ணுது? அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரு வரியில இருக்கு பாருங்க. இது மனுஷங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனித இயல்போட ஆழத்தையும் அதோட சிக்கல்களையும் நாம ஆராயும்போது நாம ஏதோ சாதாரணமா இல்லாம தெய்வீகத்தோட ஒரு அம்சத்தையே ஆராயிரோன்னு அர்த்தம். அப்போ மனுஷங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது இவ்வளவு முக்கியம்னா அதை நாம எப்படி அணுகணும்? இந்த புனிதமான ஆய்வுக்கு என்ன மாதிரியான மனநிலை வேணும்? அதைத்தான் இந்த அடுத்த பகுதி நமக்கு விளக்குது. இந்த உரை ரொம்ப தெளிவா ஒரு 3 ஸ்டெப் சொல்றாங்க. முதல்ல மனித குலத்தை ஆழ்ந்த கவனத்தோட படிக்கணும். சும்மா மேலோட்டமா பார்க்காம உண்மையிலே ஆழமா கவனிக்கணும். 2வது, நம்ம உறவுகள் எல்லாமே மரியாதை, மதிப்புங்கிற அடிப்படையில இருக்கணும். கடைசியா, இந்த அணுகுமுறைங்கிறது வெறும் ஒரு நல்ல பழக்கம் மட்டும் கிடையாது. அது நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நம்மள இன்னும் சிறந்த மனிதர்களா மாத்தும். சரி, இப்ப இந்த எல்லா ஐடியாவுக்கும் பேஸா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இதுதான் படைப்பு, மனிதகுலம், புனிதம்னு நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க போற கருத்து. இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அதாவது தெய்வீகம்ங்கிறது எங்கேயோ தூரத்துல தனியா இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகள்லையும் ஒவ்வொரு உயிர்லையும் கலந்திருக்கு. கடலும் அலையும் ஒண்ணுதான் இல்லையா? அந்த மாதிரி படைப்போட ஒவ்வொரு பகுதியிலயும் தெய்வீகம் இருக்கு. ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பிரபஞ்சம் முழுக்க தெய்வீகம் இருக்குங்கிற அந்த பெரிய கருத்தை மனித குலத்தோட புனிதத்தோட எப்படி நேரா இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு சரியா புரிஞ்சுக்க புனிதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல பாத்துரலாம். இது ஏதோ கோயில், சாமி சம்பந்தப்பட்ட வார்த்தை மட்டும் இல்ல. இது ஒரு உள்ளார்ந்த மதிப்பையும் ஆழ்ந்த மரியாதைக்குரிய ஒரு நிலையையும் குறிக்குது. இதுதான் இந்த உரையின் முடிவோட மையக்கரு. இந்த உரையின் மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரிதான். அதாவது பிரபஞ்சம் முழுக்க தெய்வீகம் இருக்குங்கிறத நாம அங்கீகரிக்கும் போது அது மனிதகுலத்துக்கு ஒரு தனித்துவமான புனிதத்தை கொடுக்குது. இங்க அங்கீகாரங்கிறது சும்மா கண்ணால பாக்குறது இல்ல, அத மனசார உணர்ந்து ஏத்துக்கிறது. அப்போ நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, புனிதம்ங்கிறது வெளியிலேருந்து நமக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயம் இல்ல. அது நம்மளோட சொந்த அங்கீகாரத்தின் மூலமா நமக்கு குரலையே உருவாகுது. அதாவது நம்ம கண்ணோட்டம் மாறினா நம்ம பாக்குற உலகமே மாறிடும். இந்த அலசல ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட முடிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம பாக்குற, சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த உள்ளார்ந்த புனிதத்தை நாம பார்த்தா நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்?
நம்ம உறவுகள், நம்ம செயல்கள், ஏன் இந்த உலகத்தை பத்தின நம்ம பார்வை கூட எப்படி மாறும்? இத நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த சிந்தனையோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.